வணக்கம் உறவுகளை, நான் தான் கௌரி ஆய்க்கிறேன். ஈட் வித் கௌரி கிச்சனுக்கு எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் இன்று பார்க்க போகிறது மொறுமொறுப்பான சுவையான கடலைமா பக்கோடா எப்படி செய்வது என்பதைத்தான். முதலில் 200 கிராம் கடலைமா எடுத்திருக்கிறேன். 2 கப் எடுத்திருக்கிறேன். இந்த கடலை மாவை நான் வீட்டிலேயே தயாரித்தேன். கடலையை வறுத்தெடுக்கக்கூடாது, பச்சையாக அரைத்து எடுக்க வேணும். இந்த பக்கோடா செய்வதற்கு வெங்காயம் பாவிப்பது எப்படி என்றால், இந்த பக்கோடாவை ஒரு வாரத்திற்குள் சாப்பிட போகிறீர்கள் என்றால் பச்சை வெங்காயத்தை பயன்படுத்தலாம். நீண்ட நாட்களுக்கு வைத்திருந்து சாப்பிட விரும்பினால் வதக்கிய வெங்காயம் அல்லது வறுத்த வெங்காயம் என்று சொல்வார்கள், அப்படி செய்திருக்க வேணும். நான் 2 பெரிய வெங்காயங்களை பொடியாக நறுக்கி எண்ணெயில் லேசாக பொன்னிறமாக வரும் வரை வதக்கி இப்போது கடலை மாவில் சேர்த்திருக்கிறேன். வெங்காயத்தை வதக்கிய காட்சி தவறுதலாக வீடியோவிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது. ஒரு முழு பூண்டு மற்றும் 3 பச்சை மிளகாய்களை உரலில் இடித்து விழுதாக மாவுக்குள் சேர்த்து கொள்ளுகிறேன். விருப்பப்பட்டால் பூண்டை தோலுடன் சேர்த்து கொள்ளலாம், அது பக்கோடாவுக்கு நல்ல மணத்தையும் சுவையையும் கொடுக்கும். இப்போது நான் 1/4 கப் அரிசிமா சேர்த்து கொள்கிறேன். வறுத்த அரிசிமா, வெள்ளை அரிசிமா, ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை சிறு துண்டுகளாக நறுக்கியது, ஒரு மேசைக்கரண்டி உப்பு, 2 மேசைக்கரண்டி சோம்பு, ஒரு தேக்கரண்டி சீரக பவுடர், ஒரு தேக்கரண்டி மல்லித்தூள், மல்லித்தூள் இல்லையண்டா மிளகு பவுடர் சேர்த்து கொள்ளுங்க, ஒரு தேக்கரண்டி கறி பவுடர், 3 தேக்கரண்டி எல்லாமே சேர்க்கிறேன், 2 3. இப்போது எல்லா பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து நன்றாக கலந்து விடுகிறேன். இப்போது 1/4 கப் தண்ணீரை சேர்க்கிறேன். தண்ணீரை சிறிது சிறிதாக சேர்க்க வேண்டும், ஒரே நேரத்தில் அதிகமாக தண்ணீரை சேர்க்கக்கூடாது. இப்போது இன்னும் சிறிதளவு தண்ணீரை சேர்க்கிறேன். மாவு சரியான பதத்திற்கு வரும் வரை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை சேர்க்க வேண்டும். இதுவரைக்கும் அகப்பை தடியால் குழைத்தேன், இப்போ கையால் பிசைந்து விடுகிறேன். எல்லா மசாலா பொருட்களையும் கையால் நன்றாக கலந்து விட வேண்டும். உங்களுக்கு இன்னும் உப்பு தேவைப்பட்டால் உப்பு உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி சேர்த்து கொள்ளவும். இப்போது பக்கோடா தயாராகிவிட்டது. இனி சுட்டெடுக்க வேண்டியது தான். இந்த பாருங்க, இப்படி இருக்க வேணும். இப்போ பக்கோடா பொரித்து எடுக்க போகிறேன். மாவை சிறு சிறு துண்டுகளாக எடுத்து மிதமான சூட்டில் இருக்கும் எண்ணெயில் போடுகிறேன். எண்ணெய் மிகவும் சூடாக இருக்கக்கூடாது, மிகவும் குறைவான சூடாகவும் இருக்கக்கூடாது எண்ணெய். அப்படி இருந்தால் பக்கோடா எண்ணெய்க்குள்ளே கரைந்துடுவார். பக்கோடா உங்களுக்கு கூடுதலாக மொறுமொறுப்பாக வேணுமென்று சொல்லி சொன்னால் 1/4 கப்புக்கு பதிலாக 1/2 கப் அரிசிமா சேர்த்து கொள்ளுங்கள். அரிசிமா கூட சேர்ப்பதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. மொறுமொறுப்பு தன்மை கூடுதலாக இருப்பார், சுவையாகவும் இருப்பார். பக்கோடா ஆக குறைந்தது 7 நிமிடங்களுக்கிட்ட குக் பண்ணி எடுக்க வேணும். பக்கோடாவை மிதமான சூட்டில் ஆழமான எண்ணெயில் பொரித்து எடுக்க வேணும். இப்போது நான் அதை எண்ணெயிலிருந்து எடுத்துக்கொள்கிறேன். பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. பக்கோடா பாருங்க எப்படி இருக்கிறாருண்டு, அழகாக பொன்னிறத்திலும் மொறுமொறுப்பாகவும் இருக்கிறார். பொரித்து எடுத்த எல்லா பக்கோடாவையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் சமையலுக்கு பாவிக்கும் பேப்பரில் போட்டிருக்கிறேன். அப்போதான் எண்ணெயை அந்த பேப்பர் இழுத்தெடுக்கும். அதற்கு பிறகு சாப்பிடும்போது சுவையாக இருப்பார். இந்த பாருங்க பக்கோடா எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி, கிறிஸ்பியாகவும் நல்ல கலராகவும் இருக்கிறார். என்னுடைய இந்த செய்முறை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் பல சுவையான சமையல் குறிப்புகளுக்கு ஈட் வித் கௌரி சேனலுக்கு வருகை தாருங்கள். நன்றி, வணக்கம்.